வாழ்க்கையில் அறிவியல் இல்லாமல் எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கருவறையில் தொடங்கி கல்லறை வரைக்கும் அறிவியல் தான் பயன்பட்டு கொண்டு இருக்கிறது என்றால் அதுதான் உண்மை. உழைப்பை இல்லைன்னு சொல்லலை, உழைப்பை குறையா நாங்கள் மதிப்பிடலை. உழைப்புங்கிறது அஸ்திவாரம். அஸ்திவாரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு குடியிருக்க முடியுமா? ஆனால் எங்களுடைய அறிவு வளர்ச்சிங்கிறது அந்த அஸ்திவாரத்திற்கு மேல் கட்டப்படுகின்ற வண்ண கட்டிடம். அந்த கட்டிடம் இருந்தால் தாங்க ஒவ்வொருத்தரும் குடியிருக்க முடியும். அதில் இல்லை அப்படின்னா, ஒரு ஜோக்கில் சொல்லுவான் வடிவேல் ரொம்ப அழகா, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் வீக்கு. அந்த அஸ்திவாரம் கூட எங்களுடைய அறிவு கலந்து இருந்தால்தான் ஸ்ட்ராங்கு, இல்லைன்னா அது வேஸ்ட்டு. குயவன் மண்பானை செய்வாங்க ஐயா, அந்த குயவன் மண்பானை செய்வதே எதிரணிக்காரவங்க எங்களோட உழைப்புன்னு சொல்லுவீங்க. ஆனால் அதில் கூட எங்களுடைய அறிவியல் கலந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அதை எப்படி செய்யணும், அந்த நேர்த்தி, இங்கிட்டு சாஞ்சிடக்கூடாது இங்கிட்டும் சாஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி அந்த மண்ணை குலைப்பதில் கூட எந்த அளவு ரேஷியோ அந்த இலக்கம் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த அறிவு என்றால் அனைத்திலும் அறிவியலே கலந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. விளையாட்டுத்துறை எல்லாரும் போய் விளையாடுறோம், ஆனால் விளையாடுற எல்லாரும் ஜெயிக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. அதிலும் கூட தன் அறிவு நுட்பத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒவ்வொரு நுணுக்கம் இருக்கும். அந்த நுணுக்கத்தை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுகிறார்கள். அங்கும் அந்த அறிவு தான் வெற்றியை ஈட்டு தருகிறது என்றால் அதுதான் உண்மை. இதுக்கு ஒரு உதாரணங்க ஐயா, இப்போ நடந்த 2020 கிரிக்கெட், அதில் இந்திய அணி ஒரு போட்டியில் தோல்வியின் விளிம்புக்கே வந்துருச்சு. ஆனால் அந்த இறுதி நிலையில் கூட கேப்டனினுடைய மதிநுட்பம் அந்த அணியையே பெரட்டி போட்டு வெற்றி வாகை சூட செய்ததென்றால் அதுதான் எங்களுடைய அந்த அறிவு வளர்ச்சி. ஐயா இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறனுன்னா உடல் உழைப்பு மட்டும்தான் முக்கியம் என்றால் நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கடிதம் போட்டிருக்கணும். அந்த கடிதம் போய் ஒரு 20 நாள் ஆகும் அவங்கள போய் சேர்றதுக்கு. உடனே அவங்க சேர்ந்த உடனேயே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு கட்டுச்சோரையும் கட்டிக்கிட்டு கிளம்பணும். ஏன்னா அப்போ தான் நடந்தே வந்து ஒரு 20 நாள் 25 நாள் கழித்து சென்னைக்கு வந்து சேர முடியும். அப்படியே சேர்ந்தாலும் அறிவியல் வளர்ச்சி வேணான்னா அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கலாம், நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கலாம். இந்த அளவுக்கு தான் இருக்க முடியும். ஆனால் இன்று அவர்கள் பேசக்கூடிய பேச்சை உலகில் உள்ள அத்தனை தமிழ் மக்களும் கேட்கிறார்கள் என்றால் அது எங்களுடைய அறிவியல் வளர்ச்சி இல்லையா? ஐயா, சுட்டு இருக்கிற இந்த வெயில் காலத்தில் கூட இவ்வளவு சோகமாக வந்து உட்காந்து பேசக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி தந்திருப்பது எங்கள் அறிவியல் வளர்ச்சி. ஐயா, அந்த குழந்தையில கூட சொல்லுவாங்க நடைமுறையில் மூத்தது மோளை இளையது காலன்னு சொல்லிட்டு. அதில் கூட எங்கள் அறிவியல் எப்படி இருக்குன்னு பாருங்க ஐயா. ஒரு மணப்பெண் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கும், புகுந்த வீட்டுக்கு போகிறாங்க, புது இடம், புது உறவுகள், புதுவிதமான வாழ்க்கை, ஒரு பதட்டத்தோட பயத்தோடு அந்த பொண்ணு போகுங்கய்யா. அந்த நேரத்தில் கருத்தறுப்பதனால் அந்த பயமும் பதட்டமும் உணர்வு பூர்வமாக அந்த குழந்தைய பாதிக்குது. அதனால தான் மூத்த பிள்ளையெல்லாம் மோளையாவே பிறக்குது. அடுத்து அந்த அம்மாவுக்கு வரும் பாருங்க, அந்த பெண்ணுக்கு நம்ம அத்தை தானே, நம்ம நாத்துனா தானே, ஏன் நம்ம வீட்டுக்கார் தானே, எதையும் பாப்பன்னு சொல்லி ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஒரு தில்லும் அந்த தான் அடுத்தடுத்து குழந்தைங்க பிறப்பாங்க. அப்படியேமா வீரத்தோடையும். அதனால தாங்க காலை இளையது காலன்னு சொல்கிறோம். அந்த அளவிற்கு ஒரு பெண்ணின் உளம், அந்த மனநிலைகள் குழந்தையை பாதிக்கிறதை கண்டுபிடித்தது கூட உளவியல் சொல்லக்கூடிய எங்கள் அறிவியல் தாங்கய்யா. அதாவது வீட்டில் மூத்த பிள்ளை ஒரு பையன்தான் சுபாவமாக இருப்பேன், 2வது பையன் அடங்க மாட்டாங்கிறதுக்கு இப்படி ஒரு அறிவியல் பூர்வமான விளக்கம் சொன்ன ஒரே பேச்சாளர் நீங்கள் தான். அதாவது இவங்க வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப பயந்து பயந்து வர்றாங்களாம். யாரையும் அதை நம்ப முடியும்? மாமியாரை பார்த்து பயப்படுறாங்களாம், கணவனை பார்த்து பயப்படுறாங்களாம், நாத்தனாவை பார்த்து பயப்படுறாங்களாம், அந்த பயத்தோடையே கன்சீவ் ஆகுறாங்களாம். அதனால் மூத்த பிள்ளை பயந்தோரி பயலாக இருக்கானா. 2வது பிறக்கிறதுக்கு இப்போ நம்ம மாமியார் தானே, நம்ம வீட்டுக்காரர் தானே அப்படின்னு தைரியமாக இருக்கனால 2வது பையன் தைரியமாக பிறக்கிறானா. ஏம்மா நீங்கள் முதல்ல வர்றது அப்படித்தான் வாரீங்க, 2வது உள்ள பிறக்கிறப்பையும் அப்படித்தான் இருக்கிறீங்க. நீங்கள் என்னைக்காவது பயந்ததாக சரித்திரம் உண்டாமா? ஐயா,
குருகுல கல்வின்னு அன்னைக்கு இருந்துச்சுங்க. ஆசிரியர் குரு என்ன செய்வாருன்னா உட்காந்துட்டு பாடம் சொல்லி தருவார். மாணவர்கள்லாம் நின்றுட்டு பாடத்தை கேட்பாங்க. அது மன்னனின் மகனாக இருந்தாலும் அதுதான் நிலை. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லைங்கய்யா. ஆசிரியர் தான் நின்றுக்கிட்டு பாடம் நடத்துகிறாரு, மாணவர்கள்லாம் உட்காந்துட்டு பாடம் கேட்குறான். அதுவும் இஷ்டம் இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சண்ட்னு சொல்கிற மாதிரி கனவு உலகத்துக்கு கூட அவன் போயிட்டு வரலாம். அந்த அளவிற்கு மாற்றம் இன்னைக்கு வந்து விட்டது. அதையும் மீறி ஒரு படி மேலே போய் ஆசிரியரே தேவையில்லைன்னு சொல்லி கம்ப்யூட்டரில் ஆன்லைன் மூலியமாக படிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. அப்படின்னா அது அறிவியல் வளர்ச்சி இல்லையா ஐயா? இன்னைக்கும் நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம், அப்படியே நெஞ்சை நிமித்திக்கிட்டு அப்படி பெருமிதத்தோடு சொல்கிறோம் நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களை பற்றி. அந்த இலக்கியங்கள் எல்லாம் ஆதி காலத்தில் எப்படி இருந்தது? ஏட்டில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அது என்னாச்சுன்னா கரையான் தின்னு பூரா அழிஞ்சு போச்சு, காலத்தில் அழிஞ்சு போச்சு. அப்படி அழிந்தது போக மீதி இருக்கிறதையெல்லாம் தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு நூல் வடிவில் கொடுத்தாரே ஊவே சாமிநாத ஐயர். அதனால தான் அவரை இன்னைக்கும் தமிழ் தாத்தான்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லைங்கய்யா, இன்னைக்கு நம் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே இருக்கிற நம்ம இலக்கியத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களை உலகத்தின் எந்த கடைக்கோடியில் இருப்பவன் கூட தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்றால் அது அறிவியல் வளர்ச்சி இல்லையா? ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு பிள்ளைய கடல் கடந்து கட்டி கொடுத்துட்டோன்னு சொல்லி கதற வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி அவ்வளவு தூரத்தில் இருக்கிறாங்களேன்னு சொல்லி அழுத்து கொள்ள வேண்டாம். ஸ்கைப்புங்கய்யா, அப்படியே கம்ப்யூட்டர் முன்னாடி உங்களுக்கும் எனக்கு இருக்கிற இடைவெளி கூட அதிகங்கய்யா. முன்னாடி உக்காந்துக்கிட்டு அப்படியே என் பக்கத்தில் எதிரில் உட்காந்துருக்கிற மாதிரி பார்த்து பேசி தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு அறிவியல் ஒரு வளர்ச்சியை கண்டு ஒரு எளிமையாக்கி கொடுத்திருக்கிறது என்றால் அது சமுதாய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இல்லையா? இன்னைக்கு கடவுளே கம்ப்யூட்டரை கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய வினைக்கு தகுந்த மாதிரி உடனடியான பதிலை தட்டி கொடுக்கிறான் என்றால் அதுதான் அறிவியல் வளர்ச்சி. கடவுள் கூட படிப்படியாக தாங்க உயிரினங்களை படைச்சார். ஓரறிவு படைத்த மரம் செடி கொடியை படைத்தார். அடுத்ததாக நத்தை சங்குன்னு சொல்லக்கூடிய ஈரறிவு உயிரை படைத்தான். கரையான் எறும்புன்னு சொல்லக்கூடிய 3 அறிவு உயிரை படைத்து, நண்டு வண்டுன்னு சொல்லி 4 அறிவு உயிரை படைத்து, விலங்குகள்னு சொல்லக்கூடிய 5 அறிவு உயிரை படைத்து, இறுதியாக தான் சிந்தனை ஆற்றல் கொண்ட பகுத்தறிவுன்னு சொல்லக்கூடிய மனித இனத்தை படைத்தான் என்றால் அதுதான் அறிவியல் வளர்ச்சியை தவிர வேறொன்றுமில்லை. அப்படிப்பட்ட அறிவியல் வளர்ச்சியை ஆக்கத்திற்கு பயன்படுத்தி இந்த உலகம் உய்ய அனைவரும் பாடுபடுவோம் என்று சொல்லி இந்த நல்ல நாளில் உலக தொழிலாளர்கள் அனைவருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்களையும் கூறி இந்த அருமையானதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கலைஞர் தொலைக்காட்சிக்கும் நன்றிகளை தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.